ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். 32வது திவ்ய தேச அனுபவம். திருநாங்கூர் திவ்ய தேசத்தில் 3வது திவ்ய தேசம் திரு அரிமேய விண்ணகரம். அரி என்ற சொல்லுக்கு பல அர்த்தம் உண்டு. அபகரிப்பவர் என்றும் பொருள் உண்டு. அபகரிப்பதுன்னா அப்படியே திருடிக்கொள்வது. நம்முடைய பாவங்களை போக்கி நம் உள்ளத்தை அபகரிக்கக்கூடியவன் அரியான எம்பெருமான். இங்கே கோபாலன், சதுர்புஜ கோபாலன் என்கின்ற திருநாமத்தோடு எம்பெருமான் இந்த திவ்ய தேசத்துல எழுந்தருள் இருக்கிறான். கோவர்தன கிரிதாரியே இங்கே எழுந்தருள் இருப்பதனாலே அவனுக்கு கோபாலன் திருநாமம். சதுர்புஜங்களோடு கண்ணன் இங்கே எழுந்தருளி இருப்பதுங்கிறது ஒரு சிறப்பு. இந்த திவ்ய தேசத்துக்கு உதங்க மகரிஷிக்கு இந்த திருக்கோலத்திலே காட்சி கொடுத்து எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான்னு பாகவதத்திலேயும் சொல்லப்படுறது. அரியான எம்பெருமான் உகந்து மேவி எழுந்தருளி இருக்கக்கூடிய திவ்ய தேசம்ங்கிறதுனாலே அரி மேவிய விண்ணகரம் என்பது மருவி மருவி அரிமேய விண்ணகரம் என்று ஆனது. குடமாடு கூத்தர் என்றும் இந்த திவ்ய தேசத்தில் எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானை சொல்கின்றார்கள். திருநாங்கூர் குடமாடு கூத்தர்னு. குடமெடுத்து மகிழ்ந்து கூத்தாடிய எம்பெருமான் அப்படிங்கிறதுனால குடமாடு கூத்தர் அப்படின்னு இந்த எம்பெருமானுக்கு பிரசித்தமா அடியார்கள்லாம் திருநாமத்தோடு அழைக்கின்றார்கள். அமிர்த கடவல்லி தாயார் குடமாடு கூத்த பெருமாள் கிழக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலத்தில மூலவர் உற்சவர் சதுர்புஜ கோபாலன் அமிர்த கடவல்லி தாயாரோடு எழுந்தருளி இருந்து காட்சி கொடுக்கிறான். உச்சஸ்ருங்க விமானத்துல எழுந்தருளி இருந்து உதங்க முனிவருக்கு காட்சி கொடுத்து பிரத்யக்ஷமா காட்சி கொடுத்த திவ்ய தேசம் இந்த எம்பெருமான். கலியனாலே பாடப்பட்ட திவ்ய தேசம். 10 பாசுரங்கள் இந்த திவ்ய தேசத்துக்காக திருமங்கை ஆழ்வார் அருள்மாறி மங்களாசாசனம் செய்திருக்கார். திருமடந்தை மண்மடந்தை இருபாலும் திகழ தீவினைகள் போய் அகல அடியவர்கட்கு என்றும் அருள் நடந்து இவ்வேழுலகத்தவர் பணிய வானோர் அமர்ந்து ஏத்த இருந்த இடம்னு சொல்றார். குற்றத்தையே குணமாக கொள்ளக்கூடிய நினைக்கக்கூடிய திருமகள் எத்தகைய குற்றத்தையும் எம்பெருமானை பொறுத்து கொள்ளும்படிக்கு அடியவர்களினுடைய எந்தவிதமான குற்றத்தையும் எப்படிப்பட்ட குற்றத்தையும் குணமாக செய்விக்கக்கூடிய திருமகளானவள் மண்மகள். குற்றமே என்னதுன்னு கேட்கும்படியாக அப்படியே மறைக்க செய்யும்படியான மண்மகள். 2 பேரும் இரு பக்கத்திலே விளங்கும்படியாக. அதனாலே தன்னை அடையும் அன்பர்களினுடைய கொடிய பாவங்களை எல்லா காலத்திலேயும் போக்கும்படியாய் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கான். எந்த இடத்திலே? அவன் திருவுள்ள முகந்து எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம் எது? அதுதான் இந்த அரிமேய விண்ணகரம் அப்படின்னு சொல்றார். அமர்ந்து ஏத்த இருந்த இடம், வானோர்கள் ஏத்தும்படியாக எம்பெருமான் அமர்ந்து இருக்கக்கூடிய இடம், மறையவர் வாழும் இடம். தாழை செங்கல் நீர் மலர்கள் தாமரைகள்லாம் அங்கங்கே மலர்ந்து விளங்கக்கூடிய இடம். திருக்குளங்கள்லாம் அங்கங்கே இருக்க இந்த மலர்கள்லாம் பூத்து குலங்கும்படியான இடம். வானளாவிய சோலைகளை பெற்றதான இடம். அது எது? திருநாங்கூர் திவ்ய தேசத்துல ஐமேய விண்ணகரம் அதுவேன்னு சொல்றார். ஆக பெரும்புகழ் வேதியர் வாழ்தரும் இடங்கள், மலர்கள் மிக கைரைகள், செங்கல் நீர் தாமரைகள், தடங்கள் தோறும் இடங்கள் திகழும்படியாக பொழில் தழுவி எழில் திகழும் திருநாங்கூர் அரிமேய விண்ணகரத்தை வணங்கு மடனின்றே. அற்புதமான காட்சி கொடுக்கக்கூடிய எம்பெருமான். இந்த திவ்ய தேசமும் அற்புதமா இருக்கு, திவ்ய தேச வஸ்துக்களும் அற்புதமா இருக்கு. அப்படி எம்பெருமான் மேவி அமர்ந்திருக்கக்கூடிய திவ்ய தேசத்தை வணங்கு என் நெஞ்சேன்னு
திருமங்கை ஆழ்வாரும் பிள்ளபெருமாள் ஐயங்காரும் வாழும் அடியார் மடநெஞ்சே நம்மளவோ தாழும் ஷடையோன் சதுர்முகத்தோன் பாழிக்கரிமேய விண்ணகரக் காவலோன் கண்டாய் அரிமேய விண்ணகரத்தாருக்கு அப்படின்னு அற்புதமா சொல்றார். அறியாமை என்கின்றது நிறைந்திருக்கும்படியான நெஞ்சே. இந்த நெஞ்சில அறியாமைங்கிறது தான் நிறைந்திருக்கு. நீ செய்ய வேண்டியது என்ன? இந்த அறியாமை அப்படிங்கிறது எப்பொழுது போகும்? அது போவதற்கு செய்யக்கூடிய காரியம் என்னன்னா சுலபமான காரியம், கஷ்டமே இல்லாத காரியம். என்னன்னா அரிமேய விண்ணகரத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான வணங்குவது. அதை காட்டிலேயும் அந்த எம்பெருமானுக்கு அடியவராய் இருப்பவரை நினைப்பது அப்படின்னு சொல்றார். திரு அரிமேய விண்ணகரம் என்னும் திவ்ய தேசத்தை எம்பெருமானுக்கு அடியவராய் இருப்பவர் நாம் மட்டுமே அப்படின்னு நினைத்து கொண்டிருக்காயா? அதுதான் கிடையாது. சிவன் தாழும் ஷடையோன் சதுமுகத்தோன், சிவன் பிரம்மா, வலிய ஐராவதம் பாழிக்கரி, ஐராவதம் என்னும் யானையை வாகனமாக கொண்ட விண்ணுலகத் தலைவன், விண்ணகரக் காவலோன், இந்திரனாகட்டும் தேவாதி தேவர்களாகட்டும் அத்தனை பேரும் கண்டாய் அவனுக்கு அடியவர்கள்தான். அரிமேய விண்ணகரத்தாருக்கு, அரிமேய விண்ணகரத்தில் எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானுக்கு அத்தனை பேருமே அடியவர்கள்தான். நீ மாத்திரம் அடியவன் என்று நினைத்து கொள்ளாதே. அறியாமையை உடைய மட நெஞ்சே. ஏன் அறியாமைன்னு சொல்றார் இப்போன்னா, ஏதோ எம்பெருமானுக்கு நான் மட்டும்தான் அடியேன் அப்படின்னு நினைத்து கொள்ளக்கூடிய அந்த நினைவு இருக்கே, அதனாலே அறியாமை உள்ள மட நெஞ்சேன்னு சொல்றார். அப்படி நினைக்காதே, அது தவறு. சிவன், பிரம்மா, இந்திரன், ஐராவதம், தேவாதி தேவர்கள் முதலான அத்தனையும் அரிமேய விண்ணகரத்தாருக்கு அடிமைதான், அடியார்கள்தான் அப்படின்னு சொல்றார். ஆக அடியானாய் இருந்து அடியார்களோடு கூடி அந்த எம்பெருமான் அரிமேய விண்ணகரத்தில் எழுந்தருளியிருக்கும் சதுர்புஜ கோபாலன் குடமாடு கூத்தனை ஏத்துவது ஒன்றுதான் நாம் செய்ய வேண்டியதான காரியம் என்று இங்கே திருமங்கையாழ்வாரும் பிள்ளைபெருமாள் ஐயங்காரும் காட்டுகின்றார்கள். நாமும் அவர்கள் வாக்குப்படியே எம்பெருமான் நாமத்தை ஏத்துவோம் வாயார.